மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் மே மாதத்தை விட பெட்டராக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ராசிநாதனான குரு சூரியன் அருகில் இருந்து விலகிவிட்டார். அதாவது சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் கிரகத்தை அஸ்தங்க நிலை அடைந்த கிரகம் அப்படின்னு சொல்றோம். அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை இழந்துவிடும். எப்பவுமே ராசிநாதன் அஸ்தங்கம் அடையிறது நல்லது இல்லை. ஓகே, அதனால்தான் போன மாதத்தை விட இந்த மாதம் நன்றாக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம். குரு 3 மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னா கூட அவர் நேர்வலு அடைவது ஒரு அத்தியாவசிய தேவை அப்படின்னே சொல்லுவேன். எந்த ஒரு ஜாதகத்திற்கும் ராசிநாதனும் லக்னாதிபதியும் அஸ்தங்கம் அடையாமல் இருப்பது ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். அது இருந்தால் தான் மற்றது எல்லாமே இருக்கும். மற்றது எல்லாம் இருந்து ஒரு அடிப்படை பாதிக்கப்படுது அப்படின்னா ராசிநாதன் லக்னாதிபதி அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு நிலையில் மிகவும் வலு இழந்து இருப்பது ஒரு காரணம். ஸோ குருவானவர் மறைவு ஸ்தானமான 3 இருந்தாலும் அவர் அஸ்தங்கம் என்னும் நிலையிலிருந்து விலகுவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 2 தனம் வாக்கு குடும்பத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி என்னும் நிலையில் இருக்க போகின்றார். இதனால் குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. போன மாதம், அதாவது மே மாதம் அவர் 1ஆம் வீட்டில் இருந்ததால், 1ஆம் வீடு என்பது 2ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு. இது பாவாதிபத்தியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு வீட்டை 1 அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கொண்டு 1, 2, 3 அது வரைக்கும் 12 வரைக்கும் கணக்கில் எடுப்போம். 1ஆம் வீட்டில் இருக்கும் கிரகம் 2ஆம் வீட்டிற்கு 12ஆம் இடம் அப்படின்னு கருதப்படுகின்றது. அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பா போன மாதம் குடும்பத்தில் குடும்பம், தனம், வாக்கு சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த மாதம் தீரும். ஓகே, செவ்வாய் ஆத்ம பலத்திற்கான ஒரு கிரகம். உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், ஆத்ம பலம் வரும். கூடவே ராசிநாதனும் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருந்து விலகிவிட்டார். ஸோ அதனால கண்டிப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சந்திக்க முடியும், சமாளிக்க முடியும். அதுக்கு ராசிநாதனான குருவும் செவ்வாயும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். சனி 12இல் இருப்பது பெரிய பிரச்சனை இல்லை. அவர் விரயங்களை கொடுப்பார். ஓகே, இது ஏற்கனவே நீங்கள் உணர்ந்திருக்க போகின்றீர்கள். ஓகேங்களா? உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய 12ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது அல்லது சூரியன் அல்லது செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு 12இல் இருக்கும் சனியால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இங்க நான் பொது பலனோட உங்களோட ஜாதகத்தையும் கம்பைன் பண்றேன். ஓகே, மற்ற கிரகங்களோ இல்ல கிரகங்களே இல்லாமல் இருக்கும் மீன ராசியினருக்கு வீண் விரயங்கள் இருக்கும், பெரிதாக பாதிப்பு இருக்காது. ஓகேங்களா? பிரச்சனையே உங்களுக்கு ராகு கேதுக்கள் தான். ஓகே, என்ன மாறினாலும் ராகு கேதுக்கள், ஏன்னா 1இல் இருக்கும் ராகு தேவையற்ற மன சஞ்சலங்களையும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு நிலையையும் கொடுப்பார். அதனால்தான் இந்த மாதம் செவ்வாய் வலுவாக இருப்பதும் ராசிநாதன் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருந்து விலகி இருப்பதும் உங்களுடைய ஆத்ம பலத்திற்கு, கான்ஃபிடன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, 7இல் இருக்கும் கேது திருமண வாழ்க்கையில், பிசினஸ் பார்ட்னர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தேவையற்ற பிரச்சனைகளையும் விரக்திகளையும் கொடுப்பார். அதுவும் குறிப்பா இந்த மாதம் சுக்கிரனும் அஸ்தங்கம் அடைகின்றார். ஓகே, புதனும் அஸ்தங்கம் அடைகின்றார். அதனால் வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க, டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுங்க. மற்ற எல்லா பிரச்சனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், ஓரளவிற்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். பண வரவு, பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் வரணும் அப்படின்னா அதை நம்பி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணினீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் பேக்கப் பிளான் ஏதாவது
வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. ஸோ முக்கியமான பிரச்சனை இந்த மாதம் அப்படின்னா திருமணம் சார்ந்த ரிலேஷன்ஷிப் அதில் பிரச்சனை வருவதற்கோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸிடம் நண்பர்களிடம் பிரச்சனையோ விரக்தியோ தனிமையோ வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க கேர்ஃபுல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணாலே இந்த மாதத்தின் பிரச்சனைகளை பெருமளவு ஹேண்டில் பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், குரு ஸ்ட்ராங்கா இருக்கார், செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கார். ஓகே, சனியால பெரிய பிரச்சனை இல்லை. இங்கு புதன் சுக்கிரன் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்கின்றார்கள். ராகு கேதுக்கள் தான் பிரைமரி பிரச்சனை. ஓகே, ஒன்றில் இருக்கும் ராகுவும் 7 இருக்கும் கேதுவும் தான் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.